Hello friends, welcome back to Business Boss. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணுமா? 0% brokerage ஃபீல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கம்பெனி சேர்ந்து உங்களுக்கு உடனே கால் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் broking வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போவே நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் இப்போவே வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கான்செப்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% மக்கள் வந்து இன்னும் இந்த தொழில் யாரும் அதிகமாக வந்து எடுத்து பண்ணலை. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு அதிகமாக வந்து போட்டி எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் காம்படிஷன் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதுக்காக நீங்கள் தனியாக கடை வைக்கணுன்றதுலாம் கிடையாதுங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு பொருளை நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். இந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை நீங்கள் எக்ஸ்போர்ட் கூட வந்து பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். அது என்ன மாதிரியான பிஸ்னஸ் நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலைகள் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இந்த புதினா மூலமாக நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்ற தகவல் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதினா, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்து நம்ம அப்படியே நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும். அதாவது ஒரு கை மாற்றி விடுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்மளால் வந்து பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா பவுடர், அதாவது இந்த மாதிரி மின்ட் லீவ்ஸோட பவுடர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தனி டிமாண்டும் இருக்குது. இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லி நம்ம குக் பண்ணக்கூடிய ஃபுட்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீசனிங் அண்ட் தென் டாப்பிங்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய லீவ்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு ட்ரைடு ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இந்த மாதிரி புதினா லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 மெத்தட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஒன்று வந்து நீங்கள் மைக்ரோ ஓவனில் வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன் ட்ரை. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வெயிலில் நீங்கள் காய வச்சாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 2 வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ நல்லா உங்களுக்கு ட்ரையான இந்த மாதிரி புதினா லீவ்ஸ் வந்து உங்களுக்கு பவுடர் ஃபார்முக்கு ரெடி பண்ண உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுது. புதினா பவுடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் கிரைண்டன்ஸ் நல்லா உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 2 விதமாக வந்து நீங்கள் அரைக்க முடியும். ஒன்று வந்து நம்ம கையிலேயே வந்து நம்ம க்ரஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பெரிய லெவலில் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கமர்ஷியல் லெவலில் ஒரு மிஷின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி மிஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வரைசர் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 விதமாக வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும், இல்லைனா செமி ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 விதமாக வந்து இருக்குது. இந்த மாதிரி நம்ம மிஷினில் இருக்கிறப்ப நமக்கு நல்லா ஃபைனாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை நல்லா சீவ் பண்ணி அதை வந்து நம்ம பேக் பண்ணிக்க முடியும். ஈவன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரைடு லீவ்ஸ் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதோட டிமாண்டும் மார்க்கெட்டில் அதிகமாக தாங்க இருக்குது. இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ நீங்கள் பேக்கிங் பார்க்குறப்ப உங்களுக்கு 2 விதமாக வந்து நீங்கள் பேக் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பாக்ஸ் பேக்கிங்காக இருக்கட்டும், அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டாண்டப் பவுச்சஸ், ஜிப்லாக் பவுச் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பேக் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட கம்பெனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் உங்களோட பிராண்ட் நேமில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பிரிண்டிங் கூட உங்களோட பிராண்ட் நேம் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸோட நமக்கு ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ரஃபாக வந்து நம்ம ஒரு கேல்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். ரீட்டைல் மார்க்கெட்டில் இது ஒரு ப்ரைஸ், அதாவது இந்த மாதிரி புதினா பவுடர் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமே வந்து ஒரு 100 ரூபாக்குள்ளே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே வந்து உங்களுக்கு 1000 ரூபா கணக்கில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி புதினா பவுடர்ஸ் எல்லாமே அது குவாலிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் 2 விதமாக வந்து பண்ண முடியும். ஒன்று வந்து நீங்களே வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது இந்த மாதிரி புதினா பவுடர்ஸ் வந்து நீங்களே சொந்தமாக வந்து நீங்கள் தயாரிப்பு பண்ண முடியும். இது இல்லாமல் நீங்கள் ரீபேக்கிங் பண்ணிக்கலாம். ரீபேக்கிங் பார்க்குறப்ப உங்களுக்கு ரெடிமேட்டாக இந்த மாதிரி புதினா பவுடர்ஸ் தான் உங்களுக்கு நல்ல பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு நல்லா அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரீபேக்கிங் பண்ணால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை ரீபேக்கிங் பண்ண போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கிலோவே வந்து உங்களுக்கு 120 ரூபா 100 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஒரு பல்கான அமௌண்ட்டில் நம்ம வந்து வாங்கிட்டு ஸோ இதை நம்ம வீட்டில் இருந்தபடி நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பேக்கிங் மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம்ஸாக இருக்கட்டும், ஒரு 100 கிராமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து நீங்கள் பேக் பண்ணுறப்ப உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இதோட ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப நீங்கள் கிலோ கணக்கில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கிலோக்கே வந்து நீங்கள் ஒரு 700 to 800 வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த மாதிரி புதினா பவுடர்ஸ் வந்து நீங்களே ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மின்ட் லீவ்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ 8 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அது எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கிளியராக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈவன் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ட்ரேடிங் மாதிரி பண்ண முடியும். அதாவது ஒரு கை மாற்றி விட்டுற மாதிரி நீங்கள் வந்து பல்காக ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த மாதிரி புதினா மூலமாக நம்ம வேறு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, மின்ட் டீ வந்து நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி நீங்கள் நல்லா வந்து க்ரஷ் பண்ணி நீங்கள் அதை ஒரு டீ பேக்கில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி மின்ட் லீவ்ஸ் எப்படி நம்ம ஒரு லெமன் டீ ஒரு க்ரீன் டீ இந்த மாதிரி வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த மின்ட் டீயும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால மக்கள் இதை அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. புதினா இலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டீ பேக்கில் வந்து நீங்கள் போட்டு ஸோ அதை வந்து நீங்கள் சப்ளை பண்ண முடியும். அதுவுமே வந்து நீங்கள் உங்கள் பிராண்ட் நேமில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்க முடியும். சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை எல்லா விதமான டீ கடைகளுக்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூடிய புதினா லீவ்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து ட்ரேடிங் அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்போர்ட்டில் பொறுத்தவரை இந்த மாதிரி புதினாக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது. ஸோ இதோட ப்ராஃபிட்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து நீங்கள் 200% வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும் எக்ஸ்போர்ட் பொறுத்தவரை மட்டுமே. இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டீட்டெயில்ஸ் மெயினாக வந்து இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும், அதே மாதிரி மிஷின்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிங் பவுச்சஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. உங்களோட சப்போர்ட்டை எப்போவுமே இந்த பிஸ்னஸ் பாஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் கொடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை.